மே 2ஆ? ஐயோ! ஆ. ஏன் அவ்வளோ நாள் இத மூவ் பண்றாங்க? ஓ! அதுவரைக்கும் இப்ப எப்போ 17ஆம் தேதி வரைக்கும் காலேஜ் போவீங்களா? ஓ! மாடியூல் 3லேருந்து வந்து நான் ஆ புக் பேக் கொஸ்டின்ஸ் கண்டிப்பா ஒண்ணு வரும்னு சொல்றாங்க. ஓகே. மாடியூல் 3லேருந்து ஒண்ணு, மாடியூல் 5லேருந்து ஒண்ணு. சிவா நீங்க வந்து 17லேருந்து வீட்ல இருப்பீங்கல்ல சிவா கரெக்ட்டா? 17லேருந்து. அப்போ நான் இந்த இது ஸ்ட்ரெச் எடுத்து முடிச்சிடுறேன் சிவா. ஜாப் எவாலுவேஷன், ஷெட்யூலிங் அண்ட் கியூயிங் மாடலு. ஓகேவா? அதுக்குள்ள இவங்களுக்கு மார்னிங் இது பண்ணி இங்க கொஞ்சம் அப்படி அலைன் பண்ணிடுறேன். உங்களுக்கு கத்து தந்த வரைக்கும். ஆ, அப்படியே எல்பிபில அதான் உங்களுக்கு கொஞ்சம் எடுத்தேன்ல, அந்த கொஞ்சம் மட்டும் இவாளுக்கு எடுத்துட்டு, சிலதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயில்டா எடுக்க வேண்டியிருக்கு. எல்லாருக்குமே. அதெல்லாம் நான் வந்து இங்க ஒர்க் அவுட் பண்ணிடுறேன். இப்ப நான் இன்னைக்கு மாடியூல் 3 எடுக்கிறேன். ஓகேவா? மாடியூல் 3 மாடியூல் 3 கண்டிப்பா ஆ, படிச்சுக்கோங்க. ஒரு தியரி கொஸ்டின் கண்டிப்பா வருது. ஷூரா. இந்த ப்ராடக்ட் டிசைன் ஒரு நிமிஷம். சிவா ப்ராடக்ட் டிசைன் அண்ட் செலக்ஷன், ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் இதெல்லாம் ஏதாவது நீங்க இப்போ சோஃபார் பிகாம்ல ஏதாவது கவர் ஆயிருக்கா சிவா? அதுல வந்துருது. ஓகே. சோ சிவா சொல்லுங்க சிவா. ப்ராடக்ட் டிசைன்னா உங்களோட இப்போ தாட் ப்ராசஸ் சொல்லுங்க. ம். ம். சூப்பர் சிவா. ப்ராடக்ட் டிசைன்ன்றது வந்து எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இஸ் an important பார்ட் ஆஃப் ஃபண்டமெண்டல் மார்க்கெட்டிங் மிக்ஸ். ஓகேவா? மார்க்கெட்டிங் மிக்ஸோட ஃபண்டமெண்டல் இதுவே வந்து ப்ராடக்ட் மிக்ஸ் தான். கஸ்டமர்ஸ் வந்து அவங்களுக்குன்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து மீட் ஆகுறதுன்றது இந்த ப்ராடக்ட் டிசைன் பேஸ் பண்ணி தான். டிசைனிங் அ ப்ராடக்ட் இஸ் இன் இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ராட்டஜிக் டிசிஷன். இப்போ வந்து கீர்த்தனா, இப்போ இன் டர்ம்ஸ் ஆஃப் டிசைனிங் அ ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு எந்த ப்ராடக்ட்டோட டிசைன் வந்து ரொம்ப நல்லா இருக்கு? அதாவது டிசைன்னா நான் எப்படி சொல்றேன்னா ஷேப் சைஸ் சொல்லலாம். இது நிஜமாலே ரீச் செம்மையா இருக்கும் அந்த மாதிரி எது ஃபீல் பண்ணிருக்கீங்க? எந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்?
மேம் நான் அட்வர்டைஸ்மெண்டே பார்க்க மாட்டேன்றீங்களா? டிவி பாப்பீங்களாடா எல்லாரும்? டிவி பாப்பீங்களா? என்னன்னா டாக் ஃபுட்டு? ஆமாமா. ஆ ஓகே. பேக்கேஜிங் நல்லா இருக்கும். ஓகே. இதுவாடா? இந்த மாரி சொல்றீங்களா? ஓ! சூப்பர். வெரி குட். சூப்பர். வெரி குட். உங்களுக்கு என்ன சிவா? எந்த ப்ராடக்ட் டிசைன் சம்மர்ன்னு ஃபீல் பண்றீங்க? என்ன பேர் சிவா? மேக்னம் சாக்லேட்டா? நீங்க ஐஸ்கிரீமாவே சொல்றீங்களே சிவா. எனக்கு வேற டெம்ப்ட் ஆகுது. இதுதானா சிவா நீங்க சொல்றது? இல்லையா? கரெக்ட்டா? ஓ! அப்படியா? சூப்பர் சிவா. மேக்னம் சாக்லேட் குவாலிட்டி வால்ஸ். இது வந்து அ 70 ரூபீஸ். இதோட ஆட் நல்லா இருக்குமா சிவா? ஓகே, நான் பார்க்கறேன். ஆ. ம். ஓகே. ஓ வாவ்! ஓ சூப்பர், சூப்பர். வெரி குட். சூப்பர் சிவா, வெரி குட். ஸோ மேக்னம் சாக்லேட்டு, பெடிகிரி ஓகே. மித்ரா? இந்த ம். டைரி மில்க். ஓ வாவ்! டெய்ரி மில்க். டெய்ரி மில்க் ஆட் ரொம்ப பிடிக்குமாடா? ஆக்சுவலா அந்த கவரே சூப்பரா இருக்குல்ல? நல்லா அட்ராக்டிவா. வெரி நைஸ். நந்தனா? கிண்டர் ஜாய் ஹாரி பாட்டராடா? எதுடா இதுவா? ஓகே, ஓகே, ஓகே. கேரக்டர்ஸ்லாம் வந்து சூப்பரா கியூட்டா இருக்குடா. ஆமாண்டா. செம்ம கியூட்டா இருக்கு. செம்மையா யோசிக்கிறாங்கல்ல? சான்ஸே இல்ல. நான் இந்த சாப்டர் வந்து ப்ராடக்ட் டிசைன்ற சாப்டர், இந்த கம்ப்ளீட் டிராவல் ஆஃப் திஸ் சாப்டர் வந்து இட் ஷுட் பி ரிட்டன் ஒன்லி வித் லைவ் எக்ஸாம்பிள்ஸ். சரியா? எங்களுக்கு எம்பிஏல வந்து ப்ராடக்ட் டிசைன் அப்படின்ற ஒரு இது கொடுத்தாங்க, ப்ராஜெக்டே கொடுத்தாங்க. ப்ராஜெக்ட் கொடுத்தாங்க. தியரி பார்ட்ல எங்களுக்கு சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, ஏதோ ஒரு ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட், அதை வச்சு நீங்க அந்த ப்ராடக்ட் டிசைன் டாபிக்கை வந்து சப்ஸ்டான்ஷியேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ப்ராடக்ட் டிசைனிங் வந்து அவ்வளோ சிக்னிஃபிகண்ட் ஆனது. நீங்க வந்து டு டெவலப் த ப்ராடக்ட் as per the needs of end customer, minimizing the cost, maximizing the resource utilization அப்படிலாம் நீங்க போட்டுட்டு ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை பத்தி நீங்க பேசுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ இப்போ மித்ரா வந்து சொல்ற அந்த ஹாரி பாட்டர்லாம் பாத்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு பயங்கர அட்ராக்டிவ்ல. எனக்கு தெரிஞ்சு செம்ம எல்லாரும் வாங்குவாங்க இதெல்லாம். நாங்க சின்ன வயசுல இருக்கும்போது எங்களுக்கு இப்போ சாக்லேட்டா வரல, எங்களுக்கு பல்லி மிட்டாய் மாதிரி வரும். கொடை பல்லி மிட்டாய். உங்களுக்கு அது கேள்விப்பட்டிருக்கீங்களா? பல்லி மிட்டாய் கேள்விப்பட்டிருக்கீங்களாடா? இது ஆ இதுமா இதுதான்டா பல்லி மிட்டாய். ஆ இந்த பல்லி மிட்டாய் என்ன பண்ணுவாங்கன்னா டெய்லி நாங்க எங்களுக்கு ஞாபகம் இருக்கு. The product design was done in such a manner to attract the kids. அப்பதான் என்ன பண்ணுவாங்கன்னா அம்பர்லால உள்ள, அப்புறம் வந்து ஒரு குண்டு
பர்சன் வந்து தொப்பி மாதிரி வச்சிருக்காரு அதுக்குள்ள பல்லி மிட்டாய் இருக்கும். அப்புறம் வந்து ஒரு பார்த்துருக்கீங்களா? கிடைக்குதா? நான் எனக்கு கண்ணில் பட மாட்டேங்குது இல்ல. நல்லா இருக்கும். ஸோ பல்லி மிட்டாய் வித் டால்ஸ் மாதிரி இருக்கும். ஆஹ் அப்பெல்லாம் எங்களுக்கு வந்து ஸ்பைடர் மேனுன்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர், நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல. அந்த ஒரே கேரக்டரை வச்சே எங்களுக்கு வந்து நிறைய டிசைன்ஸ். அப்புறம் வந்து ஐயோ ஆமா மறந்து போயிடுது எனக்கு. அவங்க ரெண்டு பேர், ஒன்று வந்து ஸ்பைடர் மேனு, இன்னொன்று ஒரு ஒரு கேரக்டர் மறந்து போயிடுச்சு. அந்த ரெண்டு கேரக்டரை வச்சு தான். ஏன் பல்லி மிட்டாய் வித் டால்ஸ் போட்டா வர மாட்டேங்குது? இந்த மாதிரி குட்டி குட்டி இதுல வந்து இது பண்ணி கொடுப்பாங்க. தட் வாஸ் அ ப்ராடக்ட் டிசைன். இட் லுக்ஸ் லைக் தரம். ஓகே ஃபைன். அந்த மாதிரி இதுல வந்து கேட்சியா இருக்கும் அது. ஸ்பைடர்மேனோட குட்டி பிளாஸ்டிக் இது மாதிரி போடுவாங்க. ஸ்பைடர்மேனோட ட்ரெஸ்ஸை ஓப்பன் பண்ணானா இந்த பல்லி மிட்டாய் எல்லாம் தப தப தபன்னு விழும். ஸோ நாங்கள் போய் கேட்ச் பண்ணிப்போம். அந்த மாதிரிலாம் வந்து இந்த மெரினா பீச்லலாம் இருக்கும், வேற எங்கேயும் கொடுக்க மாட்டாங்க. தட் வாஸ் ஆல். நந்தனா, உங்களுக்கு என்ன நந்தனா பிடிக்கும் ப்ராடக்ட் டிசைன்ல? ஏய் வா. ஏய் நீங்க வேற லெவல் யோசிக்கிறீங்கடா. ஓ, இந்த இந்த கிளாரிட்டி ஆஃப் இது சொல்றீங்க. அந்த குவாலிட்டி கரெக்டா. செல்லம், நான் கேட்கறது ப்ராடக்ட் டிசைன் பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். ப்ராடக்ட் டிசைன் பிளஸ் ஆட் ரெண்டுமே கலந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும்? ஏய் எல்லாரும் என்ன ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் சொல்லி என்ன ரொம்ப டெம்ப் பண்றீங்க. சிவா ஆரம்பிச்சாரு, அவங்க டைரி மில்க் சொன்னாங்க. சூப்பர், அது ரொம்ப டெம்ப் பண்ணுமாடா. சூப்பர்ரா, வெரி குட். ஐபாக்கோ நல்லா இருக்கு ஐஸ்கிரீம்ஸ் ஃப்ளேவர். என்ன யூனிக்கா ஃபீல் பண்றீங்க ஐபாக்கோல? ஆ, அப்படியாடா? சூப்பர். எல்லாருமே சாப்பிடுவீங்களாடா? நீங்களா? சாரி, கீர்த்தனா, நந்தனா, மித்ரா, சிவா, நீங்க ஐபாக்கோ ஐஸ்கிரீம் சாப்பிடுவீங்க. சூப்பர். ஆக்சுவலா ஐபாக்கோ ஐஸ்கிரீம்ல நான் யூனிக்கா பார்த்த ஒரு விஷயம் சொல்றேன். அவங்க ரொம்ப கிரியேட்டிவா பிரசன்ட் பண்றாங்க ஐபாக்கோல. நான் டிஃப்ரெண்டா எங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன், ஐபாக்கோலாம் போட்டாங்க. புதினாலாம் வச்சுலாம் டாப்பிங்லாம் பண்ணி ஒரு மாதிரி. ஆனா அந்த புதினாவோட ஃப்ளேவருக்கும் நான் சாப்பிட மாட்டேன். பட் தென் என்னோட இவங்க சொன்னாங்க, ஃப்ரெண்டு சொன்னாங்க, டிஃப்ரெண்டா பண்ணியிருக்காங்க மேம், நல்லா ரொம்பவே கிரியேட்டிவ் ஐஸ்கிரீம் தான், எல்லாரும் கொடுக்கறதுல இவங்க யூனிக்கா வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்றாங்க. அதுதான் அங்க ஹிட். ஆ ஸோ நல்லா யோசிக்கிறாங்க, யாருன்னு தெரியல, ஆனா பயங்கரமான ஒரு கிரியேட்டிவ் மைண்ட் பிஹைண்ட் இட் இருக்கு. இதெல்லாம் வந்து ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராட்டஜிஸ். சரியா? ஸோ இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ராட்டஜிக் டிசிஷன்ஸ் வந்து இப்போ இப்போ உங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 4 பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கீங்க. End of the day, product design is a collection of interdependent directional activities that are planned and executed in a structured and planned way to develop the value propositions to be offered to the end customers. சிவா, நீங்க ப்ராடக்ட் டிசைன் வந்து மார்க்கெட்டிங்லேயே படிச்சிருக்கீங்களா சிவா? நான் நினைக்கிறேன் சிவா, நீங்க இப்பவே ஸ்டேஜ் டூ ப்ரிப்பேர் ஆயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். எதை கேட்டாலும் மேம் ஏற்கனவே அங்க. இல்ல இல்ல சிவா, நான் எதை கேட்டாலும் மேம் இது நான் பிகாம்ல ஆல்ரெடி முடிச்சிட்டேன் மேம். இது போன செமஸ்டர்ல வந்துருச்சு மேம். அதுக்கு முந்தின செமஸ்டர். நான் என்ன சொல்றேன், நீங்க டைரக்டா சஜஸ்டட் ஆன்சர் படிக்க ஆரம்பிச்சிருங்க பேசாம. வெரி நைஸ். வெரி குட், வெரி குட். யூ ஆர் ஏபிள் டு கனெக்ட். ஐ எம் வெரி ஹாப்பி சிவா. எக்ஸலண்ட். ப்ராடக்ட் மிக்ஸ்ன்றது வந்து, அதாவது இந்த இந்த ஸ்ட்ராட்டஜிக் டிசிஷன்ன்றது வந்து ப்ராடக்ட் டிசைன்ல வந்து க- அஹ் இது இல்லைன்னா நம்ம ப்ராஃபிட்டபிலிட்டியே வந்து பார்க்கறது இப்ப இருக்கிற காலகட்டத்துல ரொம்ப கஷ்டம். ஓகேவா?
என்ன ப்ராடக்ட் டிசைனோட இம்பார்ட்டன்ஸ்னா டு எஸ்டாப்ளிஷ் டீடைல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் இன் லைன் வித் த மார்க்கெட் டிமாண்ட், டு ப்ரொவைட் த டெக்னிக்கல் ரெக்வயர்மெண்ட் ஃபார் டிஃபைனிங் த டெக்னாலஜிக்கல் ரெக்வயர்மெண்ட்ஸ் அண்ட் ப்ராசஸ், ப்ரொடக்ஷன் சிஸ்டம் டிசைனர் அண்ட் நெசசரி இம்பீட்டர்ஸ் டு ப்ரொடக்ஷன் அண்ட் ஆப்ரேஷன் ஸ்ட்ராட்டஜி. இவ்வளோலாம் ரொம்ப டிஃபிகல்ட்டாலாம் எழுத வேண்டாம், சிம்பிளாக எழுதிக்கோங்க. ஒரு ப்ராடக்ட் லைனோட கேரக்டரிஸ்டிக்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு டெக்னிக்கல் ரெக்குவயர்மெண்ட்டு, ஒரு கைட்லைன் கொடுக்கறது, அதுக்கு வந்து எண்ட் ஆஃப் த டே நான் வந்து இது கிட்டத்தட்ட வந்து பூஸ்ட் ப்ராடக்ட் டிசைன் கரெக்டாக எடுத்தேன்னா நான் கான்ஃபிடென்ட்டாக இருப்பேன், இது கண்டிப்பாக அந்த ப்ராடக்ட் சக்ஸஸாக இருக்கும்ட்டு. அந்த மாதிரி இது வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரென்த் மாதிரி கொடுக்கறது, அதான் வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் டிசைன். ப்ராடக்ட் டிசைன் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட்டை டெவலப் பண்ணும், நம்பர் ஒன். ரொம்ப இன்னொன்று இது வந்து என்ன பண்ணும்னா, அந்த ப்ராடக்ட் டிசைன் இட் வில் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் டிரான்ஸ்லேட் த ரெக்குவயர்மெண்ட் ஆஃப் த கஸ்டமர்ஸ். இப்போ மித்ரா இஸ் அ கஸ்டமர் ஃபார் அ டெய்ரி மில்க். அப்போனா என்ன, மித்ராக்கு டெய்ரி மில்க் பார்த்த உடனே சாப்பிடணும்னு அப்படியே டெம்ட் ஆயிடுவாங்கல்ல, ஏன்னா அந்த ப்ராடக்டோட டிசைன் வந்து மித்ராக்கு அட்ராக்டிவா இருக்கு. இப்போ சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே யார் வீட்ல பிரியாணி பண்ணினே இருப்பாங்க, அப்படியே பசி வந்துடும் நம்மளுக்கு. அந்த மாதிரி ஆயிருக்கா உங்களுக்கு? அந்த ஸ்மெல், அந்த ஃப்ராக்ரன்ஸே வந்து அது அப்படியே நம்ம மூக்குல போய் அப்படியே ட்ரிகர் பண்ணிடும். அதுதான் அந்த இட் வில் அண்டர்ஸ்டாண்ட் த டிரான்ஸ்லேட் த ரெக்குவயர்மெண்ட் ஆஃப் தி. சில பேருக்கு அந்த ஸ்வீட் நினைச்சாலே சாப்பிட போல ஆயிடும். அப்பனா என்னன்னா, அந்த ப்ராடக்ட் டிசைன் எவ்வளவு பியூட்டிஃபுல்லா பண்ணிருக்காங்கன்னா, நிறைய பேருக்கு பாத்தீங்களா சோனி அந்த டிவி இருக்குல்ல, சோனியோட கிளாரிட்டி பார்த்திருக்கீங்களா? ஐயோ! எங்க அண்ணாலாம் வந்து கிரேஸ், எப்ப பாரு சோனி தான். சோ கடைக்கு போனாலே நாங்க ஏதோ சொல்லுங்க. ஆ சூப்பர் சூப்பர்ரா, கெத்துரா அந்த மாடல். சிவா நீங்க பாத்திருக்கீங்களா? சிவா சிவா அங்க போய் வசந்த் அண்ட் கோல போய் பாருங்க. சோனி. எனக்கு வந்து சோனி தான் நாங்க ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணினோம், மார்க்கெட்டிங் மிக்ஸ்ல. செம்ம கிளாரிட்டியா இருக்கும். எங்களுக்கு வந்து இந்த 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 இதெல்லாம் இருக்குல்ல, இந்த பபிள்லாம் தெரியுறதா, இதுக்கெல்லாம் கூட நாங்க வந்து அந்த ப்ராஜெக்ட்ல கவர் பண்ணினோம். எப்படி அந்த மாதிரி ஹை கிளாரிட்டி, சூப்பர் கிளாரிட்டி. நீங்க பாத்திருக்கீங்களா சிவா, மித்ரா, கீர்த்தனா, நந்தனா? சூப்பர். ஓகே ஓகே. சூப்பர்ரா, வெரி குட். சிவா உங்க வாய்ஸே கேட்கல சிவா. ஓகே. ஸோ அந்த மாதிரி ஒரு கிளாரிட்டி ஆஃப் சோனி கிளாரிட்டி எதுக்குமே கிடையாது. அப்பனா என்ன அர்த்தம்னா, சோனியோ அதாவது எல்லா கஸ்டமர்ஸும் நீங்க இந்த ஹை எண்ட் கஸ்டமர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, யார் வந்து பிராண்டுக்கு ரொம்ப முக்கியத்துவம் குடுப்பாங்களோ, அவங்க கண்டிப்பா சோனி தான் வாங்குவாங்க. அடிச்சு சொல்றேன். ஸோ பேசிக்கலி என்னன்னா, சோனி இஸ் அண்டர்ஸ்டாண்டிங் த கஸ்டமர் பல்ஸ் அண்ட் செட்டிங் இன்டு ஒரு டெக்னிக்கல் ரெக்வயர்மெண்ட் அண்ட் டூயிங் த எக்ஸிகியூஷன் ப்ராசஸ் ப்ராப்பர்லி. அதே மாதிரி சோனி கொஞ்சம் நல்லா லைஃப் வரும். ஸோ சோனி யாராவது யூஸ் பண்றீங்களா? யாராவது சோனி யூஸ் பண்ணிருக்கீங்களா? யார்? அப்படியாடா? வீட்ல என்ன என்ன சோனி எது யூஸ் பண்ணிருக்கீங்க? டிவி தான். எவ்வளவு நாள் உங்க கூட டிவி வந்து டிராவல் ஆச்சுடா? ஆ 7 இயர்ஸ். சம்மர் லைஃப்ல 15 இயர்ஸ் எங்க அண்ணா வச்சிருந்தாங்க. 15 இயர்ஸ். அது பக்கத்துலயே யாரையுமே போக விட மாட்டாரு, அது தொடச்சி தொடச்சி வச்சிருப்பாரு. ஆனா அந்த கிளாரிட்டி செம்ம கிளாரிட்டி, ஒரு வாட்டி கூட எந்த ப்ராப்ளமும் ஆகல. இன்னொரு சோனி பிராண்ட் வாங்குறதுக்காக அந்த சோனி வித்தாரே தவிர, அது வரைக்கும் அது ஒண்ணுமே ஆகவே இல்லை. ஸோ என்னன்னா, அது இட் வில் ஸ்ட்ரெச் த ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள். செம்ம அந்த ப்ராடக்ட் டிசைனை மட்டும் கஸ்டமர் ரெக்வயர்மெண்ட் படி கேப்சர் பண்ணிட்டோம்னா, நானே ராஜா நானே மந்திரி, அவ்வளவுதான். ஹெல்ப்ஸ் இன் காஸ்ட் ஆப்டிமைசேஷன், டெஸ்டிங் மாடல் ப்ரோட்டோடைப்ஸ். இப்போ நான் கஸ்டமரோட பல்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒரு மாடல் ப்ரோட்டோடைப் மாடல் சோனி எடுத்துட்டு வந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், வித் நியூ டிசைன் அந்த மாதிரினா அவ்வளவுதான், எல்லாமே முடிஞ்சுது. எப்பவுமே சோனி வில் ஹாவ் அ கன்சிஸ்டன்ட் டிமாண்ட் த்ரூ அவுட் 365 days. அதுவும் தெரியுமா உங்களுக்கு? சோனி இஸ் த ஒன்லி மாடல் ஹேஸ் டிமாண்ட் ஃபார் 365 days.
மற்ற டிவிக்கெலாம் இருக்கு இல்லைன்றதுலாம் வேற. சோனிக்கு 365 நாளும் டிமாண்ட் இருக்கும். ஓகேவா? ஆடி சீசன் இருந்தாலும் சரி, நியூ இயர் தள்ளுபடி இருந்தாலும் சரி, பொங்கல் தள்ளுபடி இருந்தாலும் சரி, 365 நாளைக்கும் சோனிக்கு டிமாண்ட் இருக்கும். டாக்குமெண்டேஷன் ஆஃப் தி டிசைன் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். ஸோ த ஜென்ரல் ப்ராசஸ் டிசைன் இஸ் டெபிக்டட் ஹியர். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பேசிக்கா மேனுஃபேக்சரிங்லேருந்து ஆரம்பிச்சு மார்க்கெட் பண்ணி கான்செப்சுவல் ஸ்கெட்ச், அப்புறம் டிசைன் எவாலுவேஷன், ரெண்டரிங் எஃபெக்ட் டயக்ராம், ஃபார்ம் எஃபெக்ட் டயக்ராம், இந்தியா ஃபார்ம் மாடல், சாரி இனிஷியல் ஃபார்ம் மாடல், இம்ப்ரூவ்மெண்ட் டிசைன். அதுக்கப்புறம் இங்கேருந்து சாரி இது இங்கேருந்து ஆரம்பிக்கும். ப்ராடக்ட் டிசைன், மார்க்கெட்டிங் டிசைன், கான்செப்சுவல் இங்கே இப்படி ஆரம்பிச்சு இம்ப்ரூவ்மெண்ட் மேனுஃபேக்சரிங், ஹேண்ட்மேடு, கலர் மேனேஜ்மெண்ட்டு. இந்த சோனி வந்து கலர் மேனேஜ்மெண்ட்டும் நல்லா பண்ணியிருப்பாங்க. அப்புறம் அட்ஜஸ்ட்மெண்ட் டாக்குமெண்ட், ப்ராடக்ட் கிராஃப், மாடலிங், ஃபினிஷ் ப்ராடக்ட் டிசைன். ஸோ ப்ராடக்ட் டிசைன்லயே ஒரு மார்க்கெட்டிங் மிக்ஸ் வந்து எவ்வளோ இது சொல்றதுன்னு பாருங்க. கரெக்டா? இது கிட்டத்தட்ட வந்து ஒரு ஃபிஷ்ஷோட மேல் பக்கம் மாதிரி இல்ல இது? ஃபிஷ்ஷோட மேல் பக்கம், ஃபிஷ் கண்ணு இல்ல அந்த இது மாதிரியே இருக்கு. இதுல வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஃபிஷ் போன் டயக்ராம்னு ஒன்று சொல்லுவாங்க கண்ணா. ஃபிஷ் போன் டயக்ராம். இதுதான் ஃபிஷ் போன் டயக்ராம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எனக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் நான் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அதுல ஒரு ஒரு ஸ்டெப்பா எப்படி பண்ணும், இதோட காஸ் என்ன, இதோட எஃபெக்ட் என்ன. இந்த கான்டெக்ஸ்ட் ஆஃப் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் வி கால் இட் அஸ் ஃபிஷ் போன் டயக்ராம். இதுவும் கிட்டத்தட்ட இது பாத்தீங்கன்னா இப்படிதான் வரும். சொல்லுங்க. இதுவும் பாருங்க கிட்டத்தட்ட அதே மாதிரி வருது. சரியா? ஸோ இந்த ஃபிஷ் ஷேப்ல இருக்கிறதுன்றது என்னன்னா, ஸ்டெப்பா ஒன்னொன்னா மூவ் பண்ணி 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 கடைசியா ப்ராடக்ட் டிசைன் வந்து ஃபைனலைஸ் பண்றாங்க. என்னெல்லாம் ஃபேக்டர்ஸ் அஃபெக்ட் ஆகும், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் குட் ப்ராடக்ட் டிசைன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். என்னெல்லாம் ஃபேக்டர்ஸ் வந்து ப்ராடக்ட் டிசைன் இதுவாகிறது அப்படின்னா, user friendliness of the products attracts people from various demographic backgrounds. User friendliness of the products attracts people from various demographics. இதுக்கு எந்த நீங்க ப்ராடக்ட் எக்ஸாம்பிளா கொடுக்கலாம்னு நினைக்கிறீங்க சிவா? user friendliness of the products attracts people from various. user friendliness of the products, மொபைல் ஃபோன்ஸ். சூப்பர். வேற ஏதாவது சிவா? அதாவது நீங்க இந்த சீனியர் சிட்டிசனையும் கொஞ்சம் கவர் பண்ணி குட்டி பசங்களையும் கவர் பண்ணி சொல்லுங்களேன். மொபைல் கரெக்ட், ஆப்ட் எக்ஸாம்பிள். வேற ஏதாவது? டெலிவிஷன். சூப்பர். ஓகேவா? அதாவது மொபைல் இல்லாதவங்க கூட டெலிவிஷன் வச்சிருப்பாங்கல்ல. சோ டெலிவிஷன்ல அந்த ரிமோட் இருக்கு பாத்திருக்கீங்களா? ரிமோட். அது வந்து அதுதான் வந்து இப்போ எல்லாராலையும் எழுந்து போய் ஆஃப் பண்றது, சேஞ்ச்லாம் பண்ண முடியல. அந்த எப்போ வந்து டெலிவிஷன் இல்லாம இந்த ரிமோட் சிஸ்டம் எடுத்துட்டு வந்தாங்களோ, அப்போ அது இன்னும் வந்து அந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து ரீச் வந்து ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிருது. ஓகேவா? ஸோ டெலிவிஷன் இஸ் a குட் எக்ஸாம்பிள். அதோட அசோசியேட் மொபைல் இஸ் a குட் எக்ஸாம்பிள். டெலிவிஷன் இஸ் a குட் எக்ஸாம்பிள். டெலிவிஷனோட ரிமோட் வந்து இட் என்ஹான்சஸ் ஃபர்தர் ஃப்ரெண்ட்லினஸ் ஃபார் த யூசேஜ் ஆஃப் த ப்ராடக்ட். குவாலிட்டி ஆஃப் ரா மெட்டீரியல் ஆர் பேசிக் இன்கிரீடியன்ஸ். கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் இது சாப்பிட்ருக்கீங்களா? மைசூர் பாக்கு. சிவா, கீர்த்தனா, மித்ரா, நந்தனா. கிருஷ்ணா ஸ்வீட்ஸோட மைசூர் பாக்கு. கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் மைசூர் பாக்கு கேக்கலையா? ஆ கிரு- அந்த ஏன் அது காஸ்ட்லியா இருக்கு? கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் மைசூர் பாக்கு டேஸ்டும் நல்லா இருக்கும். எது? கீழே செய்யறாங்க. ஓகேவா? நம்ம ஊர்ல செய்யற மைசூர் பாக்லாம் கீ கிடையாது. அது அத வேற என்ன சொல்லுவாங்கன்னா டால்டா ஆர் கீ மாதிரி, ஆனா கீ கிடையாது. ஓகேவா? கிருஷ்ணா ஸ்வீட்ஸ்ல மட்டும் காஸ்ட்லியா இருக்கிறது வந்து they will do it in very pure ghee. அதான் காஸ்ட்லியா இருக்கும். அதனால குவாலிட்டி ஆஃப் ரா மெட்டீரியல்ஸும் கான்ட்ரிபியூட்ஸ் டு தி ப்ராடக்ட் டிசைன். சரியா? செலக்ஷன் டிசைன் ஆஃப் தி ப்ராசஸஸ் அண்ட் லே அவுட்ஸ்.
The quality and conditions of the missions used in the design process. Capability and maturity of the process. Skilled resource person. அதாவது skilled resource personனா நீங்க பார்த்திருக்கீங்களான்னு தெரியல. இந்த இவங்க ஐயோ அந்த ஸ்கில்டு ரிசோர்ஸ் பர்சன்னா இப்ப இந்த மொபைல் சர்வீஸ் பண்றாங்க தெரியுமா? மொபைல் சர்வீஸ் பண்றாங்கன்னா சில கஸ்டமர் சர்வீஸ்லலாம் ஸ்கில்டு பீப்புளை மட்டுமே போட்டிருப்பாங்க. டக்குன்னு பார்த்தானா முடிச்சு கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க அவங்க. அது மாதிரி ஸ்கில்டு ரிசோர்ஸ் பீப்புள் வெரி இம்பார்ட்டன்ட். அப்புறம் பிரசன்டேஷன் ஆஃப் தி ப்ராடக்ட்ஸ். ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் தி ப்ராடக்ட் டிசைன் இது ஃபுல்லா ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கு நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா ஏதாவது ஒரு ப்ராடக்ட் ஞாபகம் வச்சுட்டு ஓகே அந்த ப்ராடக்ட்ல எப்படிலாம் வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கு, எப்படி அதோட ரா மெட்டீரியல் எவ்வளவு குவாலிட்டியா இருக்கு, அது மைசூர் பாக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. செலக்ஷன் அண்ட் டிசைன் ஆஃப் ப்ராசஸ் அண்ட் லேஅவுட்ஸ்க்கு வந்து செலக்ஷன் இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் கொடுக்கலாம்? செலக்ஷன் டிசைன் ஆஃப் த ப்ராசஸ் அண்ட் லேஅவுட்ஸ். கிண்டர் ஜாய் கூட கொடுக்கலாம்ல, கரெக்டா? டிசைன் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் கரெக்டா? குவாலிட்டி அண்ட் கண்டிஷன்ஸ் ஆஃப் த மிஷின்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ்ட் இன் தி டிசைன் ப்ராசஸ். அதாவது சிலது வந்து இந்த டெம்பரேச்சர்ல தான் பண்ணணும், ஓகே சிலது இதுதான் யூஸ் பண்ணணும் அப்படின்லாம் இருக்கும்ல, அந்த அதுவும் வந்து மேட்டர்ஸ் அலாட். கேப்பபிலிட்டி அண்ட் மெச்சூரிட்டி ஆஃப் தி ப்ராசஸ்னா நல்ல எக்ஸ்பர்டைஸ்டு பீப்புள், ஓகேவா? இந்த இந்த பீப்புள்லாம் பார்த்துருக்கீங்களா? இந்த ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஸ்வீட்ஸ்லாம் பார்த்துருக்கீங்களா? லட்டு ப்ரிப்பரேஷன்லாம் அந்த லட்டு பிடிக்கிற ஆள் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கிரிப்பாக இருப்பாங்க. அது வரைக்கும் எல்லா ப்ரிப்பரேஷனும் மற்ற பேர் சொல்லி கொடுத்துருவாங்க. ஸ்கில்டு ரிசோர்ஸ் பர்சன்ஸ், தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எஃபெக்ட் ஆன் த எக்ஸிஸ்டிங் ப்ராடக்ட்ஸ். இப்போ நான் இது ஒரு ப்ராடக்ட் டிசைன் பண்ணுறதுனாலே கரண்ட்டாக இருக்கிற ப்ராடக்ட் டிஸ்டர்ப் ஆகிறதா இல்லையா? பேக்கேஜிங். பேக்கேஜிங்ன்றது வந்து இப்போ அந்த கிண்டர் ஜாயோடது, ஹாரி பாட்டரோடது, அப்புறம் வந்து இப்போ மித்ரா சொன்ன அந்த சில்கி டைரி மில்க் கவர், வேற என்ன பேக்கேஜிங்ல ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு? நந்தனா. ஷ், எது 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 என்ன சாக்லேட்? ஆமா ஆமா ஆமாமா, கரெக்ட் கரெக்ட், போன்வில்லி. எதுரா? ஆ சூப்பர் சூப்பர் சூப்பர், கரெக்டரா கரெக்டரா. இது ஒரு வாட்டி எங்களுக்கு gift கொடுத்தாங்க, சூப்பர். சிவா நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு எந்த பேக்கேஜிங் ரொம்ப பிடிக்கும்? இது வந்து மித்ரா, அவங்க வந்து ம், நந்தனா நீங்க என்ன சொன்னீங்க நந்தனா? போன்வெல் சாக்லேட்டு. அப்புறம் அவங்க வந்து கீர்த்தனா கீர்த்தனா. நந்தனாக்கு நந்தனா தான் இதுவா? ஹாரி பாட்டரா? இல்ல, யாரோ சொன்னாங்க. கீர்த்தனா சொன்னாங்க. அப்ப நந்தனா என்ன சொன்னாங்க? நந்தனா சொல்லலையா? ஓகே சொல்லுங்க, பேக்கேஜிங் சொல்லுங்க. சிவா பேக்கேஜிங் சொல்லுங்க. ஏன் உங்க வாய்ஸ் கேட்க மாட்டேங்குது சிவா எனக்கு? போட்டுக்கோங்க, மைக் போட்டுக்கோங்க. ஏன்னா இந்த இது ஃபுல்லா டிஸ்கஷன்ஸ். நான் இப்படியே சும்மா படிச்சுட்டு போனீங்கன்னா 4 பேர் தூங்கிடுவீங்க உட்காந்துட்டு. இது நீங்களே கூட படிச்சுக்கலாம், ஆனா ஏன் வேல்யூ அடிஷன் நான் சொல்லணும்ல. கிவ் லாட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் திஸ். அதுக்கு தான் சொல்லுங்க சிவா. பேக்கேஜிங் சொல்லுங்க நந்தனா கீர்த்தனா. எழுந்து அப்படியே ஸ்ட்ரைட்டா உட்காந்துக்கோங்க பார்க்கலாம் எல்லாரும் 4 பேரும். ஸ்பைனல் கார்டு ஸ்ட்ரைட்டா இருக்கணும். வேற வழி இல்லடா, சாரி போர் டாபிக் தான், நான் என்ன பண்றது. ரொம்ப சாரி. சொல்லுங்க நந்தனா, பேக்கேஜிங். பியூட்டிஃபுல் பேக்கேஜிங் சிவா. எதுடா அந்த டான்ஸ் ஆடிண்டே 2 பிரதர்ஸ் கையில ஒட்டிப்பாங்க, அதுவா? மாத்திருக்காங்களா என்ன? ஆடு சூப்பரா இருக்கும். அப்படியா?
பேக்கேஜிங் சூப்பர் சூப்பர் கரெக்ட் மேம். சிவா, டயர்ட் ஆயிட்டீங்களா டாபிக்ல? சிவா, எப்படி சிவா ஸ்ட்ரைக் ஆகாம இருக்கும்? இதுவா சொல்றீங்க கண்ணா ஃபெவிகால் நியூ பேக்கேஜிங்? ஏய் ஆமா மாத்திருக்காங்க கரெக்ட். ம். இதெல்லாம் ஆக்சுவலா தெரியுமா? இதெல்லாம் தான் முக்கியம். இப்போ எனக்கு இந்த பேக்கேஜிங் ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த யானை இப்படி வந்து அழகா யானையை கலர்ஃபுல்லா டிசைன் பண்ணியிருக்காங்க. நம்ம ஆக்சுவலா ஆனா இது எனக்கு ஃபேபர் காசல் கரெக்ட். சொல்லுங்க சிவா, நீங்க ஏதாவது ஒண்ணு சொன்னீங்கன்னா தான் நான் அடுத்த பாராக்கே கிளம்புவேன். இல்லனா நான் நின்னுனே இருப்பேன் அப்படியே. ஃபேபர் காசல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உன்னாநிதி தான் இருக்க வேணும். ப்ரூ இன்ஸ்டன்ட் காஃபி ஆடு பிடிக்குமா, காஃபி பிடிக்குமா? காஃபி பேக்கேஜ் ரெண்டுமே பிடிக்கும். சூப்பர். எனக்கு தெரிஞ்சு மித்ராக்கு இந்த டாபிக் ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஆனா ஆனா நீங்க அந்த டாபிக் எனக்கு எப்ப தெரியுமா ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு ஃபீல் பண்ணேன்? அந்த ப்ராஜெக்ட் கொடுத்தாங்க அப்பதான் ஃபீல் பண்ணேன் இந்த டாபிக் ப்ராடக்ட் டிசைன். எவ்வளோ வேலை தெரியுமா அதுல? ஒரு ஒரு நுண்ணிப்பா ஒரு இந்த 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 டீ போடுறதுலேருந்து ஓகேவா, இந்த டீ இப்படி எழுதியிருக்காங்கல்ல அதுலேருந்து இந்த இந்த மேடம் இருக்காங்கல்ல இந்த மேடம் இப்படி டிசைன் பண்றதுலேருந்து அவ்வளோ ஒர்க்கு. ரொம்ப கஷ்டமான ஒர்க்கு. ஒன்றும் இல்லை, இந்த மேடம் இப்படி இல்லை இப்படி ஸ்ட்ரைட்டா போட்டா கூட ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அந்த மாதிரி. ஸ்டார்பக் சூப்பர். ப்ரூ காஃபி எனக்கும் ரொம்ப பிடிக்கும். ஆனா நான் குடிக்க மாட்டேன். ஆனா எனக்கு அந்த கவர் பேக்கிங் ரொம்ப பிடிக்கும் அட்ராக்டிவா. அந்த சூப்பர் வெரி குட். ஸோ இதெல்லாம் நீங்க கலர்ஃபுல்லா இப்ப பார்த்திருக்கீங்க ஓகேவா? இப்ப நம்ம அடுத்த டாபிக் போறோம். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ரூ பார்த்தோம். இதெல்லாம் நீங்க பாயிண்ட்ஸா ஞாபகம் வச்சுக்காம ப்ராடக்டா மைண்ட்ல எடுத்துட்டு வாங்க. சி லெட்ஸ் டேக் திஸ் எக்ஸாம்பிள். பேக்கேஜிங் ப்ரூ வேற போன்வில், ஸ்டார்பக்ஸ், ஃபெவிகால் சூப்பர்ரா. ஃபெவிகால் எனக்கு அந்த யானை டிசைன் பண்ணது ரொம்ப பிடிச்சிருக்கு, அழகா இருக்கு. ப்ரூ, ஃபெவிகால். ஓகே. சாரி சார் சார். அது என்னடா ஃபுல். ஓகே சலம். ஸோ இதெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே. பிரசன்டேஷன், அப்புறம் குவாலிட்டி ஆஃப் ரா மெட்டீரியலுக்கு மைசூர் பாக்கு, மைசூர் பாக்கு அது என்னது, ஆ, கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் மைசூர் பாக்கு. சரி இந்த ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் ஒவ்வொரு அப்படியே பிராக்கெட்ல எழுதிட்டே வாங்க, மார்க் கொடுத்துட்டே வருவாங்க. சரியா? ஸோ அந்த மாதிரி எவ்ரி பாயிண்ட் ஷுட் பி அசோசியேட்டட் வித் அ ரியல் லைஃப் எக்ஸாம்பிள். தட்ஸ் ஹவு கிராக்கிங் அவுட் யுவர் தியரி பேப்பர். அதாவது இந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் சொல்றோம். நான் இங்க ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் போட்டிருக்கேன் பாருங்க கண்ணா. ஆப்பிள் ஐபோன் ஃபங்க்ஷனாலிட்டி இனோவேஷன் அதுல, டெஸ்லா மாடல், டைசான் வேக்யூம் கிளீனர்ஸ், கொக்கோ கோலா பாட்டில், இக்கி ஃபர்னிச்சர், இதுவும் போட்டிருக்கேன் பாருங்க. அடிஷ்னலா ப்ராடக்ட் டிசைனுக்கு என்னெல்லாம் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் குட் ப்ராடக்ட் டிசைன்னா, நல்ல குவாலிட்டி இருக்கணும், ரிலேபிளா இருக்கணும், ஆப்டிமம் காஸ்டோட இருக்கணும், ஷார்ட்டர் டிசைன் டு மேக் த, இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நான் ப்ராடக்ட் must be having a shorter design to that leads to market lead time. Aesthetics looks for of the product must create an immense impression in the minds.
இந்த இந்த ஸ்டேட்மெண்ட் கேட்டாலே சிவா எந்த ப்ராடக்ட் ஞாபகம் வருது? சிவாவை இன்னைக்கு ஒரு வழி பண்ணிட்டு தான் அடுத்த வேலை எனக்கு இப்போ. சிவா சொல்லுங்க சிவா. நீங்க மார்க்கெட்டிங் மிக்ஸ் ஏற்கனவே முடிச்சுட்டீங்க. இந்த ஏஸ்தட்டிக் லுக் எது டக்குன்னு ஞாபகம் வருது ப்ராடக்ட்டா? இமீடியட் இம்ப்ரெஷன் இன் த மைண்ட்ஸ் ஆஃப் தி கஸ்டமர்ஸ். கிளாதிங் சூப்பர் சிவா, வெரி குட். என்ன மாதிரி எனி கிளாதிங்கா சிவா? ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா இருக்கா? ஆ, ஃபார்மல் ஷூஸ். ஹஷ் பப்பீஸ் போடலாமா? ஹஷ் பப்பீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் இருக்குல்ல? ஒரு நிமிஷம் இருங்களேன். ஹஷ் பப்பீஸ் ஏஸ்தட்டிக். ஆ, கரெக்ட். ஐயோ, ஹஷ் பப்பீஸ்னா ஹஷ் பப்பீஸ் வருது. ஹஷ் பப்பீஸ் ஷூஸ் பார்த்துருக்கீங்களா? செம்ம ஃபினிஷிங்கா இருக்கும். கரெக்ட் சிவா. இப்ப பாருங்களேன், இங்கெல்லாம் பாருங்களேன், டிஃப்ரெண்டா இருக்கும் மாடல்ஸ். தோ இந்த மாதிரி ஒரு ஏஸ்தட்டிக் லுக் வருதுல்ல, இதெல்லாம் ஓகேவா? ஆ, இது மித்ரா, உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? எந்த ப்ராடக்ட் ஞாபகம் வருது ஏஸ்தட்டிக் லுக்ஸ்னா? நல்லா ஒரு போன உடனே எனக்கு இமிடியட் இம்ப்ரெஷன் ஆயிடுச்சு மேம், அந்த மாதிரி. கீர்த்தனா, நந்தனா, நீங்களும் சொல்லுங்க. சொல்லமா, இது 7 மார்க்ஸ் கொஸ்டின் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், ஞாபகம் இருக்கா இந்த வாட்டி? இல்ல இல்ல உங்களுக்கு ஆமா. இல்ல சாரி, ஆனா இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு கொடுக்கல, நானு கொடுக்கணும்னு நினைச்சிருந்தேன். ஆனா நான் டாபிக்கே கவர் பண்ணாம எப்படி கொடுக்கறது? இது 3 4 வாட்டி வந்திருக்கு, ஓல்டு சிலபஸ் நியூ சிலபஸ் சேர்த்து. ம், சொல்லுங்க கடா. கீர்த்தனாவா? கீர்த்தனாவா? நந்தனா சொல்லுங்க. ஆ, சூப்பர். இப்படியா? இப்படியா? அப்படியாடா? ஓ, எப்படி சொல்லாம இந்த மாதிரி சொல்றீங்களா? இந்த மாதிரி இல்லாமா? பேஸ்டல் கலர்ஸ்லாம் வந்திருக்கு. ஏய், நல்லா இருக்குடா, சூப்பரா இருக்கு. ஒரு நோட்டை வாங்கி போட்டுற வேண்டியதான். ம். மித்ரா, நீங்க சொல்லுங்க. ஏய், இதெல்லாம் எழுதணும் கண்ணா எக்ஸாம்ல. இந்த பாயிண்ட் மட்டும் எழுதாதீங்க. பாயிண்ட் மட்டும் எழுதினீங்கன்னா 3 மார்க் தான் கொடுப்பாங்க. 7 மார்க்குக்கு 3 மார்க் தான் கொடுப்பாங்க. 7 மார்க்குக்கு 7 மார்க் வாங்கணும்னா எக்ஸாம்பிள் கொடுங்க. சரியா? பேப்பர் கரெக்ட் பண்ணுவார், பார்த்துட்டே வருவாங்க, என்ன யூனிக்கா எழுதிருக்காங்க யூனிக்கா எழுதிருக்காங்கன்னு பார்த்துட்டு இருவாங்க. நீங்க 4 பேருமே ஈஸியா பை ஹேட் பண்றாள் டக டக டகன்னு எழுதிருவீங்க. 3.5 மார்க் டு 4 மார்க் வரும் எனக்கு, ஆனா நீங்க 7 மார்க் வாங்கணும். அதுக்கு இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் கொடுக்கணும். ஓகே, சொல்லுங்க மித்ரா. ம். ஆ, சாப்பாருங்க. இந்த மாதிரியாடா? இந்த மாதிரியா? யூ ரிமெம்பர் ஹூ யூ ஆர், அந்த மாதிரி. ஒர்க் ஹார்ட் ட்ரீம் பிக், அந்த மாதிரி. இது கரெக்டா இருக்குல்ல? அப்படியா? என்னன்னா? எஸ்சி? எனக்கு சொல்லுங்க, நானும் கத்துக்கிறேன். என்னது எஸ்சி? சி, அவ்வளவுதானா? இந்த மாதிரியா? ஓ, அப்படின்னா என்ன அர்த்தம் சிவா? அது ஒரு மாடல்ல?
நல்லா இருக்கு. ஏய் சூப்பர். தூத்துக்குடி கோயம்புத்தூர் வரைக்கும் வா. மெட்ராஸ்ல தான் தெரியல, எனக்கு தான் தெரியல. சூப்பர் சூப்பர், வெரி நைஸ். அப்புறம் நந்தனா சொல்லிட்டீங்களா? எல்லாருக்குமே இந்த சீ ரொம்ப பிடிச்சிருத்தா? அப்ப இதெல்லாம் நீங்க போடணும். இந்த ஏஸ்தட்டிக் இதுல சீன் போடாதீங்க. மொபைல் கேஸ் கவர் வித் வேர்டிங்ஸ் அந்த மாதிரி போடுங்க. ஆக்சுவலா நீங்க அப்படி எழுதலாம். நான் ஜோக்லாம் பண்ணல, சீரியஸா சொல்றேன், அப்படி எழுதலாம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி எழுதுங்க. நீங்க 7 மார்க்ஸ் கண்டிப்பா ஸ்கோர் பண்ணுவீங்க. ஸோ இப்போ நீங்க பாருங்களேன், ஏஸ்தட்டிக்னு ஒன்னே எவ்வளோ பேர் டூ. இப்போ சிவா வந்து ஸ்போக் அபவுட் ஷூஸ். அண்ட் இவங்க கீர்த்தனாவா நந்தனாவா, நந்தனாவா, நந்தனா ஸ்போக் அபவுட் இந்த மாதிரி கேமல் அண்ட் பியூட்டிஃபுல் ஆர்ட்ஸ் வச்சு இது. லைக் மித்ரா வந்து ஸ்போக் அபவுட் இந்த மாதிரி ஃபோன் கேஸ். அண்ட் எல்லாருக்கும் காமனா பிடிச்ச ஒன்று சி போட்டது. ஓகே. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்கா இருக்கு, டிஃப்ரெண்டா இருக்கு, நியூ லுக்ஸ். இதெல்லாம் நியூ லுக்ஸ் கம்ப்ளீட்டா. முன்னாடிலாம் எப்படின்னா இந்த மாதிரி பிளெயினா வாங்குவாங்க, இப்போ எல்லாரும் இப்படி தான் வாங்குறாங்க ஷூ. ஸோ தட் இஸ் வாட் இஸ் இம்பார்ட்டன்ட். எதுல ஒரு யூனிக் எடுத்துட்டு வராங்க, ஒரு ஏஸ்தட்டிக் லுக் இருக்கு, அது வந்து இப்ப மைண்ட்ஸ் ஆஃப் தி கஸ்டமர்ல ஒரு பயங்கரமா இம்ப்ரெஷன் வந்து கிரியேட் ஆயிருக்கு. இது வந்து ப்ராடக்ட்டுக்கு ஒரு பெரிய பெரிய கேட்ச், ப்ராடக்ட் டிசைனுக்கு பெரிய பெரிய கேட்ச். ஸோ த ப்ராடக்ட் மஸ்ட் பி ஈஸிலி மெயின்டைனபிள் அண்ட் ரீப்ரொடியூசபிள். A product should balance between standardized basic features and customized augmented features. சில இதுலலாம் நீங்க வந்து ஜே பாயிண்ட் வரைக்கும் எழுதணும் இல்ல, எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க எக்ஸாம்பிள் உள்ள திணிக்கிறீங்களோ அவ்வளோக்குள்ள பாயிண்ட்டை கூட கம்மி பண்ணிக்கலாம். பட் வாட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், த ஸ்டேட்மெண்ட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட் கண்ணா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. த கான்டென்ட் ஷுட் பி அசோசியேட்டட் வித் அ ரியல் லைஃப் எக்ஸாம்பிள். சரியா? அது இதுக்கு தான் வெயிட்டேஜ், அதுக்கு தான் வெயிட்டேஜ். ஏ ரோலும் அதுக்கு தான். இல்லைனா நீங்களாம் ஆல் பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்களே படிச்சுக்கலாம். நான் மாட்டோம் ப்ராடக்ட் டிசைனா எல்லாம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனா எப்படி மார்க் ஸ்கோர் பண்றதுன்றது தான் நான் சொல்றேன். ஓகே. ஸோ ஆல்வேஸ் அசோசியேட் திங்ஸ் வித் ரியல் லைஃப் எக்ஸாம்பிள். எனி தியரி கொஸ்டின் சொல்றேன். அதுவும் இந்த மாதிரி ஒரு மார்க்கெட்டிங் மிக்ஸ் டாபிக்லாம், மார்க்கெட்டிங்னாலே நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டே போகணும்ல. வி ஹேவ் டு டாக் அபவுட் ப்ராடக்ட்ஸ். லாட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் ஆர் பிஃபோர் அஸ். அட்வர்டைசிங்ஸ் அதெல்லாம் இருக்கு. அதோட கனெக்ட் பண்ணி இந்த பாயிண்ட்டை நீங்க எப்படி கனெக்ட் பண்றீங்கன்றது தான் ஸ்கோரிங் இருக்கு. சம்ம ஃபார்முலா ஃபார்மெட்டை டபடபடன் போட்டு போயிடுவோம், இல்லை ஒரு அசம்ஷனை போடுவோம், முடிச்சிடுவோம். தியரியில எப்படி வெயிட்டேஜ் எடுத்துட்டு வருது, அதுக்கு தான் நான் சொல்றேன். A product must be safe to use, error proof and should not harm the environment and users. End of the day. கரெக்டா? ரொம்ப சேஃபா இருக்கணும், எரர் ப்ரூஃபா இருக்கணும், should not harm the environment and users. இப்போ ஒரு எல்கேஜி குட்டி பாப்பா யூகேஜி குட்டி பாப்பா கிட்ட போய் உனக்கு என்ன ப்ராடக்ட் ரொம்ப பிடிக்கும்னா, எனக்கு அந்த ரப்பர் பிடிக்கும் மேம், அந்த ரப்பர்ல மேலே எழுதி இருக்கும், ஷார்ப்னர் டிசைனரா இருக்கும், பென்சில்ல வந்து அழகழகா இருக்கும், ஃபேபர் கேசல் அந்த மாதிரி ஸ்கெட்ச் பென்ஸ்லாம் சொல்லுவாங்க. கரெக்டா? ஆனா எண்ட் ஆஃப் த டே சேஃபா இருக்கும். கிளேலாம் நம்ம சொல்லக்கூடாது எக்ஸாம்பிள்ஸா, கிளே டேஞ்சரஸ். ஸோ இந்த மாதிரி குட்டி பென்சில்ஸ், ரப்பர்ஸ், எனி திங் தட் இஸ் சேஃப் டு யூஸ், எரர் ப்ரூஃபாக இருக்கிறது நம்ம எப்போவுமே நல்ல ஒரு ப்ராடக்டாக நம்ம சொல்லணும். ஓகேவா? ஓகே. ப்ராடக்ட் டிசைன் அண்ட் சர்ச். சொல்லுங்க கண்ணா. ஸ்டாண்டர்டைஸ் பேசிக் ஃபீச்சர்ஸ், கஸ்டமைஸ்ட் ஆக்மெண்டட் ஃபீச்சர்ஸ். சிவா நீங்க கடையில போயிட்டு லைக் இப்போ நீங்க வந்து ஒரு ஷர்ட் வாங்குறீங்க சிவா, ஓகேவா? டேரக்டா ஒரு கடையில போய் ஷர்ட் வாங்க, என்ன பிராண்ட் சிவா வாங்குவீங்க? என்ன மாதிரி காட்டன் ஷர்ட்ஸ் அந்த மாதிரி வாங்குவீங்களா? என்ன என்ன சிவா கேக்கல? லினன். ஓகே, அந்த மாதிரி வாங்குறீங்க இல்லையா? டைரக்டா போய் நீங்க வாங்குறீங்கன்னா லினன் ஷர்ட்ஸ் ரெடிமேடா இருக்கும், அதுல நீங்க யூஸ் பண்ணுவீங்க, செலக்ட் பண்ணுவீங்க, அது ஸ்டாண்டர்டைஸ்டா இருக்கிறது. கஸ்டமைஸ்னா என்னன்னா, நீங்க ஒரு மெட்டீரியல் வாங்கி, லினன் மெட்டீரியல் வாங்கி, டேக் an எக்ஸாம்பிள். இப்போ இந்த ரிசப்ஷன்லாம் பாத்தீங்கன்னா முன்னாடில கோட் டைரக்டா வாங்குவீங்க, இப்படி அப்படி கிடையாது. பொண்ணு வந்து எந்த காஸ்டியூம் எடுத்துக்கிறாங்களோ அத அந்த கலர்ல இப்போ பசங்க வந்து அந்த அது ஐயோ அது என்னது, அந்த அந்த க்ளோதிங் கடை இருக்கு, அதுல அந்த மெட்டீரியலை பார்த்து
இவங்க வந்து இப்ப என்ன அந்த ரிசப்ஷன்ல வேர் பண்ணிக்கிறாங்க ஷராரா 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 தானே கரெக்டா நான் சொல்றது கீர்த்தனா ஷராரா இப்ப என்ன ரிசப்ஷன்ல வேர் பண்ணிக்கிறாங்க சில்வரா ஷராரா ஷெர்வானி இல்லப்பா கேர்ள்ஸும் ஷெர்வானி வேர் பண்றாங்களா இல்ல கேர்ள்ஸ் என்ன வேர் பண்ணிக்கிறாங்க லெஹங்கா ஐயோ சாரி 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 லெஹங்கா 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 இவங்க பண்ணிக்கிறாங்கல்ல கேர்ள்ஸ் அதை பேஸ் பண்ணி அதே மெட்டீரியல்லாம் இவங்க வந்து பாய்ஸ் வந்து ஷெர்வானி தானே ஷெர்வானியா கரெக்டா பாய்ஸ்க்கு அந்த கலர்லயே ஷெர்வானி இவங்க மெட்டீரியல் வாங்கி ஸ்டிச் பண்றாங்க சிவா நான் மெட்டீரியல்ல வாங்கி அந்த கேர்ளோட கலர் அவங்களையும் கூட்டின்னு போய் ரெண்டு பேருக்கும் பிடிச்ச மாதிரி ஷெர்வானி ஸ்டிச் பண்ணிக்கிறாங்கல்ல அதுதான் கஸ்டமைஸ்ட் ஆக்மெண்டட் ஃபீச்சர்ஸ் புரியுதா சிவா ஆ ஆ சூப்பரா பா பார்த்தா பயமா இருக்கு ஆனா ஆனா ரொம்ப அது டைம் ஆகும் இல்லடா இந்த இந்த கம்ப்ளீட் ப்ராசஸே டைம் ஆகும்ல ரொம்ப டைம் ஆகும் பாவம் ஆனா எல்லாரோட விட அஃபெக்டட் பார்ட்டி யார் தெரியுமா அஃபெக்டட் பார்ட்டின்னு சொல்ல மாட்டேன் அந்த பொண்ணும் பசங்களும் அந்த போட்டோகிராஃபி கிட்ட மாட்டின் முழிக்கிறாங்க பாருங்க ரொம்ப கஷ்டம் ப்ரீ ஷூட்டு போஸ்ட் ஷூட்டு ஸோ அதுதான் சில சிவா புரிஞ்சுதா சிவா ஸ்டாண்டர்டைஸ்ன்றது டைரக்டா போய் நீங்க கடையில போய் அங்க என்ன இருக்கோ அதை நீங்க வந்து அக்செப்ட் பண்ணி வாங்கிக்கிறது ஸ்டாண்டர்டா இருக்கிறது கஸ்டமைஸ்ன்றது எனக்கு இங்க பட்டன் வைங்க எனக்கு இங்க மாடல் வைங்க எனக்கு இந்த இந்த இடத்துல வந்து இந்த டிசைன் எடுத்துட்டு வாங்க சில பேர் வந்து அது என்னது அந்த என்னது மாரல் ஏதோ ஒரு மாரல் சொல்ற மாதிரிலாம் இப்போ வந்து கிளி மாதிரி ரெண்டு பேரும் ஐயோ அது என்ன தீம் 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 மாதிரி எல்லாம் பண்ணிக்கிறாங்க ட்ரெஸ்ஸிங் தீம் ட்ரெஸ்ஸிங்ஸ் வந்திருக்கு தீம் ட்ரெஸ்ஸிங்லாம் வந்திருக்கு நான் ஒரு 1.5 months பிஃபோர் கேள்விப்பட்டேன் பீகாக் மாதிரியே ஒரு தீம் ட்ரெஸ்ஸிங் தீம் ட்ரெஸ்ஸிங் ஆமா ஒரு நிமிஷம் தீம் ட்ரெஸ்ஸிங்னு சொல்லுவாங்க கண்ணா சிவா கேளுங்களா சிவா நீங்க இப்ப டவுட் கேட்டீங்க நான் கிளாரிஃபை பண்ணியே ஆகணும் அந்த தீம் ட்ரெஸ்ஸிங்ல எப்படின்னா சில பேர் ரிபப்ளிக் டேக்கு வந்து அதுக்கு தகுந்த மாதிரி பண்றாங்க இந்தியன் பிளாக் வச்சு இல்ல இப்ப நான் வந்து ஏதாவது பேபி சிட்டிங்னா அந்த மாதிரி இல்ல நான் வந்து ஆபீஸ்ல வந்து ஒரு கெட் டுகெதர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி தீம் அதுக்கெல்லாம் கஸ்டமைஸ்ட் ஆக்மெண்டட் ஃபீச்சர்ஸ் சிவா புரியுதா சிவா ஆ கரெக்ட் கரெக்ட் சூப்பர் செம்ம சிவா ஓகேவா எல்லாருக்கும் புரிஞ்சுதா சோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள்ஸ் வச்சு படிங்க ப்ராசஸ் டிசைன் அண்ட் செலக்ஷன் ப்ராடக்ட்ன்றது ப்ராடக்ட் ப்ராசஸ் டிசைனா என்ன அர்த்தம்னா நம்ம ஏரியா காஸ்ட் அக்கௌண்டன்ட் நம்ம ப்ராசஸையே டிசைன் பண்றோம் நம்ம மட்டும்தான் அது பண்றோம் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் பண்ண மாட்டாங்க சிஏ பண்ண மாட்டாங்க நம்ம மட்டும்தான் மேக் பண்ணணுமா பை பண்ணணுமா அந்த ப்ராசஸ டிசைன் பண்றதுனா என்ன ப்ராசஸ சீக்வன்ஸா இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் இந்த ஸ்டெப் பண்ணுங்க இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் இந்த ஸ்டெப் இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் இந்த ஸ்டெப் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராசஸ பியூட்டிஃபுல்லா டிசைன் பண்றோம்ல நம்ம அதுக்கு பேர் தான் ப்ராசஸ் டிசைனிங் அர்த்தம் which means that I am trying to stabilize I am trying to fix a steady process அதாவது ஒரு ஒரு சீக்வன்ஸை நான் கரெக்டா எடுத்துட்டு வந்து இப்படி பண்ணுங்கப்பா அப்படின்னு நான் கிரீன் சிக்னல் கொடுக்குறேன்னா அந்த ஒர்க்கர்ஸ்லாம் பண்றாங்க இல்லையா அதுதான் ப்ராசஸ் டிசைன் ப்ராசஸ் டிசைன் நிறைய வரும் ஓகேவா நான் வந்து எனக்கு இந்த காம்போனன்ட் வேணும் நானே மேனுஃபேக்சர் பண்ணிக்கலாம் ஆனா மேனுஃபேக்சர் ஆர்டரும் பண்ணிக்கலாம் சப்ளையர் கிட்டே இருக்கும் ஆனா நான் மேனுஃபேக்சர் பண்ணும்போது அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு சொல்லணும்ல இந்த மாதிரி பண்ணுங்க இந்த இந்த ரா மெட்டீரியல் நீங்க எடுத்துக்கோங்க இந்த சப்ளையர் கிட்ட இந்த ரா மெட்டீரியல் அந்த மாதிரி சொல்றோம் இல்லையா அதுக்கு பேர் தான் ப்ராசஸ் டிசைன் ஸோ இது எங்கெல்லாம் வரும்னா டைப் ஆஃப் த ப்ராடக்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேக் டு ஆர்டர் மேக் டு ஸ்டாக் இன்ஜினியர் டு ஆர்டர் அசம்பிள் டு ஆர்டர் ஓகே சிங்கிள் பீஸா பேட்சா கண்டினியூஸ் ப்ரொடக்ஷன் அப்புறம் கேபிட்டல் சிவா
கேபிட்டல் இன்டென்சிவ்னா என்ன, லேபர் இன்டென்சிவ் தான். சூப்பர், நீங்களே எடுத்துருங்க சிவா பேசாம. 3.2 நான் சூப்பரா சொல்றீங்க, வெரி குட். லேபர் இன்டென்சிவ்ன்றது இந்த சிவகாசி இருக்காங்க இல்லையா, கீர்த்தனா நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களாங்கண்ணா? சிவகாசி பட்டாசு நந்தனா மித்ரா, சிவகாசியில வந்து பட்டாசு எல்லாம் பண்றாங்களா, அவங்க லேபர் இன்டென்சிவ். இப்ப இவர் சொல்றாரு இல்லையா, நம்ம சிவா சொல்றது வந்து, சிவா ரெண்டுமே கிளப் பண்ணி சொல்லிட்டாரு. கேபிட்டல் இன்டென்சிவ்னா பைசா நிறைய போட்டு, ஓகேவா, லேபர் கம்மியா இருக்கிறது கேபிட்டல் இன்சென்டிவ். லேபர் இன்டென்சிவ் லேபர் ஜாஸ்தியா இருந்து கேபிட்டல். ஆக்சுவலா இந்த மாதிரி ஒரு சினாரியோ சம் நம்ம பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கு, ஞாபகம் இல்லை, ஸ்டேஜ் 1லயா ஸ்டேஜ் 2லயா தெரியல. அந்த மாதிரி என்னெல்லாம் அந்த மாதிரி ஒரு ஃபிக்சேஷன் பண்றதுன்றது காஸ்ட் அக்கௌண்டன்ட். அது ப்ராசஸ் டிசைன்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவ்வளவு ஆளுங்க தான் தேவை, இதை வந்து நம்ம மிஷின்லயே பண்ணிடலாம், இந்த மாதிரி சொல்றோம் இல்லையா, அதெல்லாம் வந்து ப்ராசஸ் டிசைனோட ஒன் ஆஃப் கீ ஸ்டெப்ஸ். ரிசோர்ஸ் ரெக்குயர்மெண்ட், என்னோட ரா மெட்டீரியல் இவ்வளோ, எனக்கு ஒரு ஸ்பேஸ் ஹியூமன் கேபிட்டல் இவ்வளோ, எனக்கு மிஷின்ஸ் இவ்வளோ அப்படின்னு சொல்றது ரிசோர்ஸ் ரெக்குயர்மெண்ட். எக்ஸ்பெண்டிச்சர் ஃபிக்ஸட் ஓவர்ஹெட் அதெல்லாம் அசஸ் பண்ணி கொடுக்கறது. கடைசியா மேக் ஆர் பை டிசிஷன், நேற்றுக்கு படிச்சோம் ஞாபகம் இருக்கா, நானே பண்ணணுமா இல்ல வாங்கணுமா, வீட்லயே சமைக்கட்டுமா இல்ல ஸ்விக்கில ஆர்டர் போட்டோமா, ஓகேவா, அந்த மாதிரி மேக் ஆர் பை டிசிஷன். அதுதான் வந்து on the extent of in-house or outsource production. ஓகேவா, process choice determines whether resources are organized around products or process not to implement the flow strategy, but depends upon the volumes and degrees of customization to be provided. Okay, right. இதோட நான் முடிக்கிறேன். ப்ராசஸ் ஜாப் ப்ராசஸ் பட்ச் எல்லாம் வந்து நாளைக்கு பார்க்கலாம். குட்டி 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 சாப்டர், பட் வித் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி லைன். சரியா? ஸோ என்ன மாரல் ஆஃப் த ஸ்டோரினா, மாடியூல் 3 ஹாஸ் டு பி அசோசியேட்டட் வித் என்னது, ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ். 14 மார்க் தைரியமா எடுத்து ரியல் லைஃப் எக்ஸாம்ஸ் போட்டு பண்ணுங்க, 14 மார்க் கொடுத்துருவாங்க. பாயிண்டா மட்டும் எழுதிடாதீங்க ப்ளீஸ், எக்ஸாம்பிளோட எல்லாத்தையும் எல்லாரையும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஐஸ்கிரீம், இபாக்கோ, மொபைல், மொபைல் கவர், அப்புறம் ஷெர்வானி, லெஹெங்கா எல்லாத்தையும் மைண்ட்ல எடுத்துன்னு வந்து சூப்பரா எழுதுங்க. சரியா? நாளைக்கு இதை கண்டினியூ பண்றேன். சிவா, தேங்க்யூ சிவா. சிவா, நான் ஆக்சுவலா இன்னைக்கு கொஞ்சம் அட்வான்ஸா பண்ணியிருக்கேன் கிளாஸ், அதனால 7 to 8 கிளாஸ் இல்லைன்னா சிவா, ஒருவேளை நான் 9:30 to 10:30 கிளாஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு நான் கண்டிப்பா இன்ஃபார்ம் பண்றேன், குரூப்ல போடுறேன். ஓகே, தேங்க்யூ சிவா. தேங்க்யூ.